நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸோ 6/11/2024. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸோ கோல்டு ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, ஸோ நீங்களாக இருக்கட்டும், ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், அல்லது ட்ரேடிங் பண்ணலாமா வேணாவா, இல்லை ட்ரேடிங் பண்ணுறது இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அண்டு கமலா ஹாரிஸ், ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கடுமையான போட்டி கண்டிப்பாகவே இருக்குது. சரிங்களா? இதை வந்து மறுக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு கடுமையான போட்டி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் அந்த யூஎஸ்டி ஜேபிஐயில் நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. ஜிபிபிஐடி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலருக்கு மேலே ப்ராஃபிட் போச்சுன்னா நான் ஆக்சுவலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவேன். போச்சு, ஆனால் நான் அதை பார்க்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் ஆகிருப்பேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்களே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட்சமம் கண்டிப்பாகவே தெரியும். ஏன்னா நான் ஒரு சில நண்பர்கள் வந்து எப்படின்னா, நான் இந்தியன் எலெக்ஷன் ரிசல்ட்டே பார்த்துட்டேன், அது என்னடா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாகவே ஒரு திங்கிங் கண்டிப்பாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சூட்சமம் கண்டிப்பாகவே தெரியும். எங்கே உள்ளார போகணும், எங்கே வெளியே வரணும் அப்படிங்கிற சூட்சமம் கண்டிப்பாகவே தெரியும். ஸோ இதில் ஒரு ஹைலைட்னா, ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒரு சூப்பரான பெரிய ப்ராஃபிட் கண்டிப்பாகவே வரும். அதே போல் லாஸ் வந்ததுனாலும் பெரிய லாஸ் வரும். சரிங்களா? நம்ம ப்ராஃபிட்டை மட்டுமே பார்க்கக்கூடாது, லாஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ லாஸ் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா லாஸை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற சூட்சமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ப்ராஃபிட் புக் பண்ணுறது 2வது தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம். டசின் மேட்டர். சரிங்களா? இருங்க, எவ்வளோ ப்ராஃபிட் $1 மேலே வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாகவே பொருந்தும். சரிங்களா? அடுத்து மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கக்கூடிய நண்பர்களே, ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, என்னுடைய பர்சனல் அட்வைஸ் வந்து என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் பண்ண வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் பண்ண வேண்டாம். ஆனால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணணும், ஆனால் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? இல்லைப்பா நான் ட்ரேடிங் பண்ணுவேன், எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக சம்திங் இன்றைக்கி நான் பார்க்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் என்ன பண்ணலாம்னா, லாட் சைஸ் கம்மியாக போடுங்க. சரிங்களா? ஸோ உங்கள் கிட்ட வந்து ₹1,00,000 இருக்குதுன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் ஒரு ரிஸ்க் லெவலில் வைங்க. ஸோ ஒரு 1000 2000, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ரிஸ்க் லெவல் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இல்லை நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன், என்கிட்ட வந்து ஒரு $500 இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 0.01 லாட் சைஸ், இல்லை 0.02 லாட் சைஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேடிங் பண்ணலாம். சரிங்களா? நான் சும்மா என்னெல்லாம் உட்கார முடியாது தம்பி அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸு, ஃபண்டமெண்டலு, ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டர், ட்ரேடிங் சாஃப்ட்வேர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சிக்னல்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகாது. யார் முன்னிலையில் இருக்காங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்குமே தவிர சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இண்டிகேட்டர் இது எதுவுமே வேலை செய்யாது. பொதுவாகவே இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ் மார்க்கெட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஸோ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முன்னிலையில் வரும்போது இல்லை ஜெயிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதே நபர் பின்தங்கி வரும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், ஸோ நாம் வந்து ப்ராஃபிட் சைடு இருக்கோமா இல்லை லாஸ் சைடு இருக்கோமா, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் புதிதாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களே, நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ண வேண்டாம். சரி நண்பர்களே, நம்ம ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஜிபிபிஐடியில் தான் ஆக்சுவலாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஜிபிபிஐடியில் $1.15 நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா $2.7 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ $50 அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு. சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.